பலவீனமான கூட்டணியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். திமுகவை தள்ளி திமுகக்காக காங்கிரஸ் வேலை செய்யுமா, காங்கிரஸ்க்காக திமுக வேலை செய்யுமா, அதிகாரத்தை சுவைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து கேட்கிறாங்க, அப்படி பிரித்து கொடுத்து விட முடியுமா? ஒரு இப்படி பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. எதை மரியாதை என்று அவங்க சொல்றாங்க. அதனால ஆட்சிக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. புரியாதவர்களாக ராகுல் இருக்காரு. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார், தமிழக தேர்தல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு எல்லாம் பாத்தீங்கன்னா என்டிஏ அலைன்ஸ் தான் பெரிய டிஸ்கஷன்ல இருக்கும். அதிமுக பாஜக ஜெல் ஆகுதா, கூட்டணி ஆட்சிங்கிறாங்களே, அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சமீப நாட்களாக ஒரு 1.5 மாதங்களாக திமுக கூட்டணி பெரிய டிஸ்கஷன்ல இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு டெல்லிக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நாங்க அதை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸும் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த விஷயம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க அறிமுகமாக சொல்லும் போது, பேசு பொருளை அறிமுகப்படுத்தும் போது, இப்போ பேசு பொருளாக திமுக கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் பேசு பொருளாக இல்லாததுனால மீடியால பேசு பொருள் ஆகணுங்கிறதுக்காக ஆயிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் வருது. மற்றபடி காங்கிரஸ் இன்னும் திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ள இருந்துதான் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. கூட்டணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இப்படி கேட்க முடியும். வெளியில் இருந்து இந்த மாதிரி கேட்க முடியாது. கேட்டா ஒரு உடன்பாடு இல்லாத விஷயங்களை வெளியில உள்ளவங்க பேசும்போது அவர்களோட பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் விலகி நிற்பாங்க. இப்ப கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. 2018 இருந்து இருக்கிறாங்க. மற்ற எல்லா கட்சிகளும் 2018 இருந்து இருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2004 இருந்து இருக்குது. இடையில ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும் 2014 மட்டும்தான் வெளியில போச்சு. மற்றபடி அனைத்து தேர்தல்களிலும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அதை அவங்க திமுகவிடம் பேசும்போது இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கலாம். அவ்வளவு லாங் அசோசியேஷன் இருக்குங்கிறதுனால சொல்றேன். ஒரு புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் பாப்புலாரிட்டிக்காக அல்லது மீடியா ஹெட்லைன்ஸை கிராப் பண்றதுக்காக கையாள்கின்ற முறைகள் எல்லாவற்றையும் காங்கிரஸ் கையாளணும்னு அவசியம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க அந்த மாதிரி தான் அதை கையாளுகிறார்கள்ங்கிற மாதிரி தெரியுது. அது பட் அதையெல்லாம் தாண்டி அது அவங்க சின்சியராக பேச வரும்போது திமுக அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கும், உரிய தீர்வை கொடுக்கும். 2 பேரும் சேர்ந்து கூட்டணியில் திரும்பவும் பழைய மாதிரியே போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய மனக்கசப்புகள் வந்துருச்சு. இந்த விஷயங்கள்லாம் உள்ள அரங்கத்துல பேச வேண்டிய விஷயம். பட் வெளியில வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது ஜெல்லாகும் பொழுது அந்த மனக்கசப்புலாம் சரியாய் கிளியரா போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, வெறும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது நாங்க ஒரு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா இந்த ஆட்சியின் காரணமா கிடைக்கக்கூடிய எல்லா புகழையும் திமுக எடுத்துக்காங்க. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி சில இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அடிப்படையில் எங்களுக்கும் சில சிக்கல் இருக்கு கிரவுண்ட்ல. எங்களுக்கான ஈக்குவலான ரைட்ஸ் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத காங்கிரஸ் ஒரு நியாயமான ஒரு வாதமாவே முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? எப்படி பார்க்கணும்? அதாவது காங்கிரஸ் அந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கிறார்கள்னு சொல்லுங்க, புரிந்து கொள்ள முடியும். நியாயமான வாதங்களை முன்வைக்கிறார்கள்னு சொன்னீங்கன்னா அது புரிந்து கொள்ள கூடியது இல்லை. அதுக்கு பொருள் என்ன? எங்களுக்கு உரிய மரியாதைங்கிறது என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள்? எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்கிறதா? எங்களுக்கு பதவிகள் கொடுக்கல அப்படிங்கிறதா? சேவை செய்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றதா?
அல்லது ஒரு பார்ட்டி ஆக்டிவிட்டி அல்லது திமுக அல்லது திமுக வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றையுமே கூட கூட்டு போகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்து வர்றதா? எதை மரியாதை என்று அவங்க சொல்றாங்க? இல்ல இப்ப அவங்க வந்து பல இடங்கள்ல சொல்றாங்க என்னன்னா வந்து இப்ப திமுக ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதே மாரி வந்து கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களுக்கு மரியாதை இல்ல. அது எம்எல்ஏ அளவுலயும் அது இருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனா அங்க வந்து ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கீழ் கிரவுண்ட்ல ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு போகும்பொழுதோ, இல்ல கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் போகும்போதோ, அங்க டிஎம்கேன்னா ஒரு தனி ஒரு இதுவும், எங்களுக்கு கூட்டணி கட்சிக்கான உரிய மரியாதை இருக்க மாட்டேங்குது. எங்களால ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள முன்வைக்கிறாங்க. இது எப்படி? அது நிர்வாக ரீதியாக ஆட்சியர்களை அணுகும்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதிகாரிகளை பார்க்கும்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள்னா, அது அவங்க தான் என்ன அரேஞ்ச்மெண்ட்லன்னு சொல்ல முடியாது. என்ன விதிகளுக்கு உட்பட்டு அதிகாரிகள் செயல்படுகிறார்களோ, அவங்க கிட்ட தங்களுடைய நியாயத்தை சொல்லி அத புஷ் பண்ண வேண்டியதுதான். அத தவிர வேற ஒண்ணும் வழி இல்ல. அதுல யாராவது நியாயமான காங்கிரஸ்காரர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் யாராவது இருக்கிறாங்கன்னா, அது தொடர்பாக முதலமைச்சர் நாலேட்ஜுக்கு கொண்டு போலாம்ல. நீங்க சொடக்கு போட்ட உடனே எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. திமுகவுக்கு நடக்குது, அமைச்சருக்கு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அமைச்சர்களுக்கும் நடக்காத விஷயங்கள் நெறைய இருக்கலாம் நிர்வாகத்துக்குள்ள. முடியும், முடியாதுங்கிறது விதிகளை பொறுத்தும், மற்ற விஷயங்களை பொறுத்தும் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம். அது விதிகளை மீறி எதுவும் செய்ய வேண்டாம். செய்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அரசியல் தலைமையிடமிருந்து அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடும். அது அது இப்ப எல்லாருக்கும் புரியுமா, புரியாதாங்கிறது தெரியல எனக்கு. அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா, அ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அதனால நாங்க வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அல்லது அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதனால நாங்க இத செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க யாரும். இவங்க சொல்றதுக்கு வேலை நடக்காது. இவங்க சொல்றதுல சில டீவியேஷன்ஸ் இருந்ததுன்னா, வேலை நடக்காது. அது மரியாதை அளிப்பது இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அது என்ன செய்ய முடியும்? நிர்வாக ரீதியா இது ஒரு விஷயம். தொலைநோக்கு விஷயமா பார்க்கும் பொழுது வந்து, கட்சியோட குரோத் ரொம்ப தேவையா இருக்கு. குரோத் அப்படின்னு பார்த்தா திமுக மட்டும் தான் வளர வேண்டியதா இருக்கு. கூட்டணி கட்சிகள்ட்ட நம்மளுடைய குரோத் வந்து தடைபடுது அப்படின்ற விஷயத்த ஃபீல் பண்றாங்க. சோ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணும்போது தான் வந்து நம்ம கட்சியினுடைய இருப்பையும் தக்க வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு காங்கிரஸோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? ஏன்னா அது பவருடைய விஷயத்த தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதிகாரம் வேண்டும். அதிகாரம் இருப்பதன் மூலமாக நாங்க எங்களுக்கு எங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும்னு நாங்க நினைக்கிறோமோ அவங்கள செய்ய முடியும். அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி பிரித்து கொடுத்து விட முடியுமா? ஒரு கொஹிரண்டா இருக்க வேண்டாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு தலைமையின் கீழ? சேர்ந்து வேலை செய்வோம். மக்களுக்கு இன்னும் வேகமாக வேலை செய்வதற்கு நாங்க உங்க கூட துணை நிற்போம். அப்படிங்கிற மாதிரியான பேச்சுல இந்த அதிகாரத்துல பங்கு கேட்டா கூட புரிந்து கொள்ள முடியும். எங்களால செயல்பட முடியல, எங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு காரியம் சாதிக்க முடியல, அதனால எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு சொல்றது வந்து, அதனுடைய உண்மையான பொருள் வந்து ஜனநாயக வெளியில பேசக்கூடிய பொருள் இல்ல. இல்ல சார். இப்ப வந்து அபிஷியலா நாங்க இதுக்காக தான் பவர் கேட்கிறோங்கிறத சொல்லல. இப்ப வரையும் சொல்லல. அவங்க என்னன்னா மக்கள் சேவையில எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் என்னன்னா பல பல பத்திரிகையாளர்கள் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அதுதான் சொல்லுது. இது பின்னணி சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா வெளிப்படையா நியாயபூர்வமான காரணங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் எதை முன் வைக்கிறாங்க? எதை முன் வச்சு இந்த டிமாண்ட் ஆரம்பிக்கிறாங்க சார்? அவங்களுக்கு வந்து கூட்டணியில எல்லா கட்சிகளும் தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஆ, ஆனா திமுக மட்டும் தானே ஆட்சியில இருக்கு. எங்களுக்கு ஒரு 3 மினிஸ்டர் 2 மினிஸ்டர் 3 மினிஸ்டர் இருந்தா நம்ம கட்சிக்காரங்களும் அந்த அதிகாரத்தை சுவைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து கேட்கிறாங்க. பட் அதுக்கு வந்து நீங்க அதை எங்க பேசணும்? உங்களுக்கு திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்தாலும் கூட எங்களோடு கூட்டணி கட்சிகளோடு நீங்க ஆட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்துல நீங்க இந்த விஷயத்தை எழுப்பி அதற்கு என்ன பதில் கிடைக்குதோ அதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி அல்லது ஒருவரை ஒருவர் வென்றெடுப்பதற்கு முயற்சி செய்யணும். உங்க கருத்துக்கு அவங்கள கொண்டு வர முயற்சி செய்யணும் அல்லது அவங்க கருத்துக்கு நீங்க போகணும். ஏதோ ஒன்று உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள நடக்கும்.
நீங்க வந்து எக்ஸ் தளத்துல அந்த போராட்டத்தை நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அதே மாதிரி அதே வித்தைய அவங்களும் கையாண்டாங்கன்னா, அ என்ன ரிசல்ட்? கூட்டணிக்குள்ள இது போன்ற ஒரு பூசல் இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? 2004ல இருந்து இப்போ வரைக்கும் ம், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து விஷயங்களும் திமுகவோடு சேர்ந்துதான் இருக்கு. ஒரு தேர்தல் தவிர. அவ இவ்வளவு க்ளோஸ் அசோசியேஷன்ல இருக்கும்போது, இது போன்ற விஷயங்களை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணுமா? அதுதான் இப்ப எல்லாம் ஆச்சரியமா பாக்குறோம். நீண்ட காலமா தொடரக்கூடிய கூட்டணியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல தொடரக்கூடிய கூட்டணி. இடையில நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு டைம் தவிர நீண்ட காலமா ஆமா. தொடரக்கூடிய கூட்டணி. பட் ஏன் இப்படி விஷயத்தை வெளியில பொது இடங்கள்ல வச்சு ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் இது? அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த அந்த இடத்துக்கு எதனால வராங்க? 2 கட்சியும் எதனால வராங்க? ஏன்னா அந்த பதிலுக்கு திமுக அட்டாக் பண்றாங்க. திமுகவுடைய சீனியர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பொது வெளியில அடிக்கிறாங்க. அவங்க இருந்தாரு இல்லாட்டி போயிட்டு கிளம்பி போகட்டும். காங்கிரஸ் வேண்டாம். அப்படின்ற அளவுக்கு மேடைகளே பேசுறாங்க. அந்த அளவுக்கு 2 பேருமே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது திமுகவோட எதிர்வினைகள் எல்லாம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். இவங்க மா மாதக்கணக்குல இவங்க வந்து இது போன்ற விஷயங்களை முன் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிறது, கூடுதல் இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறது, அம், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, மரியாதை நீங்க சொல்ற மாதிரி உரிய மரியாதை கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றது, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ 2000 இப்ப நேற்று தான் வந்து அதனுடைய உச்சகட்டமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமாக தெரியல. அஹ் ஒரு டிசென்ட் கூட்டணிக்குள்ள திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து மாறுபட்ட முடிவுகள் கொண்டவர்களாக காங்கிரஸில் சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு அதை ஒரு டிசென்டாக மாற்று கருத்தாகத்தான் நான் பார்த்தேன். அது மிகப்பெரிய குற்றமாக நான் நினைக்கல. ஆனா நேற்று இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னதற்கு பிறகு, கூட்டணி ஆட்சி இங்கு ஒத்து வராது அப்படிங்கிற கருத்தை சொன்னதற்கு பிறகு, உடனடியாக அதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006ல ஆட்சியில் பங்கு கேட்காமல் போனது காங்கிரஸ் செய்த தவறு அப்படின்னு ஒரு எதிர்வினையை எதிரிக்கு எதிர்வினை ஆற்றுவது போல வேகத்தோடு மாணிக்கம் தாக்கூர் எதிர்வினை ஆற்றும் போதுதான் இது டிசென்ட்டுக்கு மட்டும் காரணம் இல்லை, இது ஒரு வேறு திசையில போவதற்கான ஒரு தொடக்கமாக இதை நடத்துறாங்களோ, வேறு டிசைன் இதுக்குள்ள இருக்கோங்கிற எண்ணம் எனக்கு தனி மனிதனாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது. அந்த வகையில அவங்க 2006ன்னு அவங்க மேற்கோள் காட்டியதும் சரியான உதாரணமாக நான் நினைக்கல. அது அவங்க நினைச்சாலும் அப்ப ஆட்சி அதிகாரத்துல அவங்க பங்கு எல்லாம் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கோராமலேயே பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றும் திமுக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது. அதுவே திமுக ஆட்சிக்கு போதுமான பெரும்பான்மையை வழங்கியது. அந்த இவங்களே போதுமான பெரும்பான்மை உறுப்பினர்களாக இருந்தார்கள். அதனால ஆட்சிக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. காங்கிரஸ் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் எந்த நெருக்கடியும் இல்லை. அதனால ஏதோ அவங்க மாணிக்கம் தாக்கூர் காங்கிரசினுடைய பெருந்தன்மை காரணமாகத்தான் அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்வது, அல்லது சோனியா காந்தியை குற்றம் சாட்டுவது, அதை ஏன் கேட்கலன்னு சோனியா காந்தியை குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் அர்த்தம் இல்லாதது அல்லது அரைகுறை உண்மையானது. அந்த அரைகுறை உண்மையை கோட் பண்ணி காங்கிரஸ் தலைமையே விமர்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சுரிமையும் கருத்துரிமையும் மாறுபடும் உரிமையும் கட்சிக்குள்ள கொடிகட்டி பறக்குது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். அவ்வளவுதான் சார். இப்ப இந்த விஷயங்களை இப்ப ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும் பொழுது இந்திரா காந்தி பீரியட்லயே ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்ட்ரல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிக்கு அந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்துல டிஎம்கே கூட டிராவல் பண்ணும்போது டிஎம்கேக்கு அதை விட்டுட்டாங்க அப்படிங்கறத நம்ம இந்திரா காந்தி காலத்துல இருந்தே பாக்குறோம். ஆனா அப்பெல்லாம் இல்லாம இப்ப இந்த விஷயங்கள் இப்ப ஏன் ஒரு பீக்குக்கு வருது, ஏன் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ்க்கு வருது, இதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் வேற ஒரு திசையில போது நீங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்க, நீங்க பாக்குறேன்னு சொன்னீங்க. அது என்ன பார்வை, அது எந்த போக்குல போகுது, இதை பத்தி உங்களோட கருத்துங்க என்ன சார்? இல்ல, அது இந்திரா காந்தி காலத்துல முழுமையாக அப்படிலாம் விடல. 71ல
நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு மட்டும் எங்களுக்கு சீட்டு கொடுத்துருங்க, சட்டப்பேரவை தேர்தல்ல எங்களுக்கு ஒரு இடம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க இந்திரா காந்தி திமுகவிடம். அது 71ல நடந்தது. ஆனா 80ல அப்படி விடலையே. சரிசமமாக பங்கு வேணும், யாருக்கு அதிகமாக சீட் கிடைக்குதோ. முதல்ல கலைஞர் தலைமையில அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் தலைமையில சந்திப்போம், கலைஞர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அதிகமான இடங்கள் வருதோ அவங்க தான் அபிஷியலா வரலன்னாலும் அது தொடர்பாக பேச்சுக்கள் வர தொடங்கியது. மக்கள் அந்த கூட்டணியை நிராகரித்தார்கள். அதுக்கு பிறகு 2011ல இதே மாதிரி நெருக்கடி கொடுத்து அதிக இடங்கள் அப்படின்னு சொல்லி அதிக இடங்களை வாங்கி, அப்போதும் குறைந்த இடங்கள்ல போட்டியிடும் சூழலுக்கு திமுகவை தள்ளி, தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்தால் கூட்டணி தனி கட்சி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒரு இடங்களை வாங்கி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அப்போதும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கல. அப்ப அந்த மாதிரி அதிக இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும் போது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திமுக அல்லது அண்ணா திமுகவை பலவீனமான கூட்டணியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, அதனால ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த இரண்டு கட்சிகளும் நம்புது. அதனால அவங்க தனி கட்சி ஆட்சி தான் சொல்லிதான் மக்களிடத்துல ஓட்டு கேட்கிறார்கள். திமுக நேர்மையாக சொல்லுது. அண்ணா திமுக உள்ளுக்குள்ள கூட்டணி தலைமைக்கு எஸ் சொல்லிட்டு, கூட்டணி ஆட்சிக்கு எஸ் சொல்லிட்டு வெளியில பப்ளிக்ட அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் தனித்த ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க போல தெரியுது. அது ஒரு நேர்மையற்ற ஏதோ ஒன்று அந்த இடத்துல இடிக்குது. என்டிஏக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துலதான் நம்ம டிஎம்கே அலைன்ஸ் தான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இடையில குறிப்பிட்டீங்க, நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி காங்கிரஸ் வேற ஒரு திசையில பயணிக்க முடிவு செஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறதா சொன்னீங்க. அது என்ன திசை நோக்கி பயணிக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? அவங்க அதிமுகவோட போக போறது இல்லை, பிஜேபியோட போக போறது இல்லை, நாம் தமிழரோட போக போறது இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தா விஜயோட போறது ஒன்றுதான், அல்லது தனித்து போட்டியிடுவது ஒன்றுதான். தனித்து போட்டியிட்டால் என்ன பலன் அப்படிங்கிறது தெரியும். அதே பலன் தான் விஜயோட போட்டியிட்டாலும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலைமை. ஆனா அதிக இடங்கள்ல விஜயோட போட்டியிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்து எதிர்வரும் காலங்கள்ல எல்லாரோடையும் பேச முடியும். இப்போ ஒரே கூட்டணியில லாயலாக இருப்பதன் மூலமாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நினைக்க கூடும். அதுக்கு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கோட்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை அவங்க ஒவ்வொரு மாநிலமாக தங்களுடைய அதிகாரத்தை விரிவு செய்து கொண்டே வரும்போது தமிழ்நாட்டுல அது போன்ற ஒரு சூழலை உருவாக்கிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில இந்த கூட்டணியில உறுதியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் வேற யாரையும் விட கூடுதலாக அவங்கதான் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும். இப்ப தேசிய அளவுல கொஞ்சம் வைடா காங்கிரஸ் இதை யோசிக்கணும் அப்படின்னு அந்த பார்வை நீங்க முன்வைக்கிறீங்க. இப்ப அப்படி யோசிக்கும் பொழுது ஏன் மாணிக் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் இந்த மாதிரியான கருத்தை பேசுவதற்கான ஸ்பேஸ் ஏன் கொடுக்கணும்? டெல்லி தலைமை தேசிய அளவில் யோசிக்கும் பொழுது திமுக அவசியம் தெரியுது, ஒரு இந்தியா அலையன்ஸோட அவசியம் தெரியுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த பேச்சுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், அல்லது இந்த டாக்கை வேற மாதிரி நடத்திருக்கலாம். ஏன் இப்படி அதையும் பாக்குறாங்க இதையும் பாக்குறாங்க, ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண நினைக்கிறாங்க காங்கிரஸ்? அப்படி பேசுவதன் மூலமாக கூடுதலாக இடம் கிடைக்கும் அப்படின்னு, கூடுதலாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, கூடுதலாக இடம் வேணும், கூடுதலாக இடம் வேணும்னு சொல்றாங்க. கூடுதலாக இடமெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில யாரும் இல்லை. ஏன்னா அவங்க கூடுதல் இடம்னு கேட்டாலே அது அந்த இடத்துல பாதி இடங்களுக்கு மேல அவங்க எளிதாக தோற்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த 2021 தான் அவங்களுக்கு கொடுத்ததுல கெயின் கிடைச்சிருக்குது. 25ல 18 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு, அவர் திமுக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவங்க எண்ணிக்கையில குறைவாகவே தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும்
கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்வதில் அவர் வந்து முழுக்க முழுக்க துணை நிற்கிறார். உங்களுக்கு கொடுத்துட்டோம், அந்த தொகுதியில 2 தொகுதி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த 2 தொகுதியில நீங்க எப்பாடுபட்டாவது ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கேடர்ஸை கூட பெரும்பாலும் வேற தொகுதியில வேலை செய்ய அனுப்புற கட்சிகள் தான் நிறைய இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இவர் எதுவும் பண்ணல. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் ஆதரிக்கக்கூடிய எல்லோரையும் அவங்க தொகுதியில வெற்றி பெற செய்ய வேண்டியது நமது கடமை அப்படிங்கிற செய்தியை திமுக கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறாரு. அதை உறுதி செய்யறாரு. போன தடவை கூட கோயம்புத்தூர்ல சிபிஎம் மக்களவை தேர்தலில் சிபிஎம் கோயம்புத்தூர்ல விட்டிருந்தா அண்ணாமலை போன்ற ஒரு பவர்ஃபுல் லீடரோட போட்டியிட்டு என்ன முடிவு வந்திருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்போ திரும்பவும் அந்த தொகுதியில் நாங்களே ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு சிபிஎம்முக்கு திண்டுக்கல்லை மாத்தி கொடுத்துட்டாங்க. திண்டுக்கல்லையும் ஏராளமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு அவர் அந்த இடத்துலயும் சின்சியராக கூட இருந்துட்டாங்க. ஆக இந்த மாதிரி அதற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு லீடர் எங்க இருக்காரு? கரெக்ட் சார். மக்களவை தேர்தலில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த இஷ்யூஸ் இல்லை, அங்க ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்ப நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கறதுனால இஷ்யூஸ் வருது. இது எப்படி வருது அப்படின்னா, சீட்ஸ் எந்த தொகுதிங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம், அதுவும் திமுக டாமினேட் பண்ணக்கூடிய தொகுதியில் நாங்க கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான டோன் வருது. ரொம்ப வேற மாதிரி போகுது. இப்ப இது எப்படி ஸ்மூத்தா நாளைக்கு ஜெல் ஆகுமா? நாளைக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து இந்த கூட்டணி உடையாம இப்படி எலெக்ஷன் சந்திச்சா கூட திமுகவுக்காக காங்கிரஸ் வேலை செய்யுமா, காங்கிரஸ்க்காக திமுக வேலை செய்யுமா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல, திமுகவுக்காக காங்கிரஸ் வேலை செய்யும், காங்கிரஸுக்காக திமுக வேலை செய்யும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி தமிழ்நாட்டு மக்களோட நெருக்கமாக இருக்காரு, திமுக தலைமையோட நெருக்கமாக இருக்கிறாரு. ராகுல் காந்தியினுடைய பேச்சும் செயலும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை, அவர்களுக்கு மென்டாராக இருக்கக்கூடிய RSSஐ அவர்களுடைய அரசியல் திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பதில், மக்களவைக்குள்ளவும் வெளியிலையும் அதை அவர்களுடைய திட்டங்களை அம்பலப்படுத்துவதில் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட தனி மனிதனாக கூட சொல்லலாம், தனி மனிதனாகவே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறார். அந்த சின்சியாரிட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப புரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த மனநிலையில இருக்கக்கூடியவங்க தான். அதனால ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயர் காரணமாக இவங்க செய்த அனைத்து சில்மிஷங்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டு காங்கிரசுக்காக வாக்களிப்பார்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். திமுக கூட்டணியில இருந்தால் போடுறீங்க, இல்லாம போவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு, இப்போ இருக்கு. நீங்க இல்ல, திமுக கூட்டணியில இல்லைன்னா இதே காரணங்களுக்காக, ராகுல் காந்தி மேல இருக்கிற இதே நல்லெண்ணத்துக்காக எங்க இருந்தாலும் இவர்களுக்கு வாக்கு போடுவார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவை வீழ்த்துவதற்கான போராட்டத்துல தமிழ்நாட்டுல முன்னணி படையாக திமுக தான் இருக்குது, திமுக தான் சின்சியராக இருக்குது. திமுக கூட்டணி அல்லாமல் வேறு யாரு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபுலேஷன்ஸுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆட்சி நடக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. எஞ்சி நிற்பது கீழே இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் தான், தமிழ்நாடும் கேரளமும் தான். தெலுங்கானா கர்நாடகா காங்கிரஸ்ல தானே இருக்கு. அது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. அது இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கு. இங்க அவங்க அதை கூட எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். கர்நாடகால அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. தெலுங்கானாவும் கிட்டத்தட்ட வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆனா இந்த 2 இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு growth கிடைக்கவே இல்லை. அதனால இங்க கால் பதிக்க வேண்டும்னு அவங்க எல்லா விதமான முயற்சிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 முனைகள்ல அவங்கதான் போராடிட்டு இருக்கிறாங்க. 3 முனைகள்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு மாற்று என்று 3 அணியில யாரை சூஸ் பண்ணாலும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அதுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் தமிழ்நாட்டுல புரிந்திருக்கிறார்கள். அதனால திமுக கூட்டணியில இருந்தால் மட்டும்தான் காங்கிரசுக்கு மரியாதை. அகில இந்திய அளவிலையும் காங்கிரஸை முதன்மைப்படுத்துகின்ற பணியை
வேற எந்த மாநில கட்சியையும் விட தீவிரமாக செய்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தான். இதெல்லாம் புரியாதவர்கள் இதெல்லாம் புரியாதவர்களாக ராகுல் இருக்காரு, கார்கே இருக்காரு, பிரியங்கா இருக்காங்கன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்துவது அல்லது கட்சிக்காரர்களை அவங்க ஹேண்டில் பண்றது இதெல்லாம் ஒரு தினுசாக இருக்குது. டூ மச் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு இருக்கு. அது சரிதான்னு ஒரு பக்கம் தோணுது, இன்னொரு பக்கம் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது. when you are in Rome, be a Roman அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து செயல்படுவது இல்லை. பீகார்ல அந்த மாதிரி நடந்ததுனால தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சண்டித்தனம் பண்ணினதுனால ஒரு டேமேஜ் நடந்தது. அந்த டேமேஜ் வந்து யாருக்கு சாதகமாக போய் முடியுது அப்படிங்கிறத அவங்க உணரணும். உணரல. இப்படி பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள டெல்லி தலைமைக்கு மாநில தலைமைகள் சில தலைவர்கள் கட்டுப்படாததான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் நீங்க சொல்றீங்க. ஓகே, இது வந்து ஓவர் டெமோக்ரஸின்னு சொல்றதா அல்லது வந்து அது எப்படி என்ன வார்த்தையில சொல்லி அது கையாளுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரைட், அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, வரும் நாட்கள்ல எப்படி இந்த பிரச்சனையை காங்கிரஸ் வந்து டீல் பண்ண போறாங்க, திமுக காங்கிரஸ் ஸ்மூத்தா பயணிக்க போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அன்பு.